ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு அட்டெம்ப்ட் எக்ஸாமுக்கு எப்போ அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்ற ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். 11ஆம் வகுப்பில் எக்ஸாம் எழுதி ஃபெயிலான மாணவர்களும் சரி, வருகை புரியாத அதாவது ஆப்சென்ட் மாணவர்களும் சரி, நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது போக தனித்தேர்வர்கள் ப்ரைவேட் கேண்டிடேட் நீங்களும் போயிட்டு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? எங்கே ப்ரோ போயிட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பள்ளி மாணவர்கள் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அங்கேயே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16/5/2024 வியாழக்கிழமையிலிருந்து 1/6/2024 சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. சரிங்களா? தனித்தேர்வுகள் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் எங்கே ப்ரோ போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தனித்தனி சர்வீஸ் சென்டர் வந்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கான சர்வீஸ் சென்டரை நீங்கள் பார்த்து நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16/5/2024 வியாழக்கிழமையிலேருந்து 1/6/2024 சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? எங்களுக்கான சர்வீஸ் சென்டரை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸ் சென்டருடைய லிஸ்ட்டுமே இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மாவட்டத்தினுடைய பேரை போட்டு டைப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் உதாரணத்துக்கு மதுரை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். சரிங்களா? மதுரை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மதுரையில் இருக்கக்கூடிய என்னென்ன சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பின்கோட் போட்டு டைப் பண்ணலாம். சரிங்களா? 6257 அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ எனக்கு 6257 என்ன சர்வீஸ் சென்டர் இருக்கோ அது எனக்கு காமிக்குது. PKN பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதுவும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஊர் பேர் வந்து போடலாம். சரிங்களா? ஸோ நான் உதாரணத்துக்கு உசிலம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். உசிலம்பட்டியில் TELC கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உசிலம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு 4-5 ரிசல்ட் வருது அப்படின்னா ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மதுரை போட்டேன் அப்படின்னா நிறைய ரிசல்ட் வந்து வரும். சரிங்களா? இந்த இதில் எனக்கு நிறைய ரிசல்ட் வந்து வருதுல்ல, இதில் எனக்கு பக்கத்தில் எந்த சர்வீஸ் சென்டர் இருக்கோ நான் அங்கே போய் அப்ளை பண்ணிக்கணும். எனக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டரில் நான் போயிட்டு அப்ளை பண்ணிக்கணும். இப்படி தான் உங்களுக்கான சர்வீஸ் சென்டர் வந்து கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஆல்ரெடி எழுதி ஃபெயிலானவங்க வந்து ஒரு பாடத்துக்கு 50 ரூபாயும், நீங்கள் 2 பாடம் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா 100 ரூபா, 50 + 50 100 ரூபா. சரிங்களா? ஒரு பாடத்துக்கு 50 ரூபாயும் அது கூட இதர கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 ரூபா. சரிங்களா? அது கூட ஆன்லைன் பதிவு கட்டணம் ஒரு 70 ரூபா. இது நீங்கள் பே பண்ணால் போதுமானது. சரிங்களா? இல்லை ப்ரோ நான் எக்ஸாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எழுதுகிறேன், 11th எக்ஸாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எழுதுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தேர்வு கட்டணம் ஒரு 150 ரூபா. சரிங்களா? அது போக இதர கட்டணம் ஒரு 35, மொத்தம் 185 ரூபா. ஆன்லைன் பதிவு கட்டணம் ஒரு 70 ரூபா. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கெங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கேயே கேஷாக கொடுத்தா போதும். மேக்ஸிமம் ஜிபே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கேஷ் கொண்டு போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அண்டு நான் சொன்ன டேட்டில் அப்ளை பண்ணாதவங்க அதாவது 16/5/2024 வியாழக்கிழமையிலேருந்து 1/6/2024 சனிக்கிழமை வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, உங்களுக்கு சிறப்பு அனுமதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 1000 ரூபா பே பண்ணணும். இந்த திட்டத்துக்கு போனாவே நீங்கள் 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் எப்போ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3/6/2024 திங்கக்கிழமையிலேருந்து 4/6/2024 செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாள் தான் அவைலபிள். நீங்கள் இந்த 2 நாளில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களுக்கான ஃபீஸ் கட்டணம் அது கூட சேர்த்து எக்ஸாம் ஃபீஸ்லாம் தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஆனால் இதில் 2023-2024 இந்த கல்வியாண்டில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மட்டும் இந்த ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபீஸ்லாம் தேவையில்லை. ஒன்லி எக்ஸாம் ஃபீஸ் கட்டினால் போதுமானது.
சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு 3/6/2024 திங்கக்கிழமை, 4/6/2024 செவ்வாய்க்கிழமை. சரிங்களா. அட்டெம்ப்ட் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் டேபிள் வந்து வந்துடும். சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டைம் டேபிள் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா. ஹால் டிக்கெட் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் அப்ளிகேஷன் நம்பர் இது எல்லாமே இருக்கும். சரிங்களா. ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன உடனே என்னுடைய சேனலில் நான் வந்து வீடியோ போடுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி.